கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கேங்கிறார். இந்த 5 புலன்கள் இருக்கே, பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியங்களுக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆகாச தத்துவம் அப்படிங்கிறதுலேருந்து தான் சவுண்டு உண்டாருது, ஒலி. அக்னி தத்துவம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஒளி உண்டாருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே காற்று தத்துவத்திலேருந்து தான் ஸ்பர்ஷம், தொடுகை உண்டாருது. காற்றை பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம், காற்றை தொட்டது இல்லைன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. காற்றோட ஸ்பர்ஷம் எல்லாருக்கும் தெரியுது, நம்மளை ஸ்பர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியல. எதால நாம் உயிரோடு இருக்கோமோ அதையும் நம்ம பார்க்க முடியல. காற்றோட எஃபெக்டை பார்க்கலாம். புயல் அடிச்சிருக்கு, தென்றல் காற்று வீசுறது, புழுக்கமாக இருக்குது, காற்று இல்லைன்னா நம்ம சொல்லலாம். அதை பார்க்க முடியாது இல்லையா? பகவத் தத்துவத்தையே இந்த பஞ்சபூதங்கள் காட்டுறது. இன்னதுன்னு நிர்ணயிக்க முடியாத ஒரு ஆகாசம் மாதிரி பகவத் தத்துவம் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் இது இருக்கு. பஞ்சபூதங்களை சயின்டிஸ்ட் உள்பட யாரும் மறுக்க முடியாது. அதுலேருந்து தான் நம்ம வந்தோங்கிறதையும் சயின்டிஸ்ட் உள்பட யாரும் மறுக்க முடியாது. கடவுள் இல்லைங்கிறவனும் மறுக்க முடியாது.